தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். லெந்து நாட்கள், 11 days, வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்ம என்ன செஞ்சோம்? இந்த 37 நாட்கள் என்ன செஞ்சோம்? மீதம் இருக்கிற நாட்கள் என்ன செய்ய போகிறோம்? இது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானம் செய்யும். அல்லேலூயா. வாட் ஆர் வி கோயிங் டு டூ? திஸ் வில் டிட்டர்மின் our blessing. இது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இது தீர்மானம் செய்யும். இந்த செய்தியின் தலைப்பு, ரிமெம்பர் வாட் யூ ஹாவ் லாஸ்ட். நீ எதை தொலைத்தாய் என்று யோசி. நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு என்ன செய்யல, அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரர் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ரிமெம்பர் வாட் you have lost. எதை தொலைத்தோம் என்று யோசியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நிலை மாற, திரும்ப ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க, அவனை உயர்த்த, அவனுடைய சூழலை மாற்ற இந்த இளைய குமாரனை போல நாம் செய்தால் நம்முடைய சூழல் ரொம்ப ஆசீர்வாதமாக மாறும். We must do like this prodigal son. நம்முடைய நிலையை மாறணும், ஆசீர்வாதத்தை பெறணும், நம்முடைய சூழலுக்குள்ளாக ஆண்டவராய் கர்த்தருடைய கரம் பலமாக இறங்கி வரணும். அப்படின்னா இந்த இளைய குமாரனை போல செய்யணும். முதலாவது என்ன செய்தார்? He remembered. அவன் யோசிக்கிறான். அவனுக்கு புத்தி தெளியும் போது அவனுக்கு யோசனை கடந்து வருகிறது. He remembered, யோசிக்கிறான். 2வது, அவன் எழுகிறான். அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து, அவனுடைய நிலையிலிருந்து he gets up. அவன் எழக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து வந்தான். 3வது, அவன் யோசித்தான். முதலாவது. 2வது, அவனுடைய சூழலிருந்து அவன் எழுகிறான். 3வது என்ன செய்கிறான்? அவன் நடக்கிறான். அல்லேலூயா. He moved towards his father's house. தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக அவன் நடக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் அவன் கடந்து வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம், 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தோம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தா. அல்லேலூயா. மூவிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் 3வது ஸ்டெப்பு. முதலாவது யோசிக்கிறான், 2வது அவன் எழுகிறான், 3வது அவன் நடக்கிறான். The road back home was too long. அவன் தூர தேசத்துக்கு போனான். அந்த தூர தேசத்திலிருந்து இப்போ திரும்ப அவனுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போறான். அந்த பாதை, அந்த பயணம், இட் வாஸ் டூ லாங். அது ரொம்ப தூரம். அந்த பயணத்தில் அவன் கடந்து வரும்போது அவன் யோசிக்கிறான், தான் என்னென்னலாம் செஞ்சுட்டு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து கடந்து வந்தோம், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசணும், அதை யாரெல்லாம் கேட்டாங்க, அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க, தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரு, தன்னுடைய சகோதரன் என்ன சொன்னான், நண்பர்கள் என்ன சொன்னாங்க, உறவின் மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய நினைவுக்குள்ளாய் கடந்து வருகிறது. இதெல்லாம் யோசித்து அவன் நடந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அவன் யோசிக்கிறான், நான் போனா எப்படியெல்லாம் என்னை கேவலம் பேசுவாங்க, நான் போனா எப்படி என்னுடைய நிலை எப்படியாக இருக்கும், என்னுடைய சூழல் எப்படியாக மாறும், எல்லாரும் என்னை எப்படி யோசிப்பாங்க, என்னை எப்படி பார்ப்பார்கள்,
பல விஷயங்கள் அவனுக்குள்ளாக பல விதமான நிந்தைக்குரிய, அவமானத்திற்குரிய, வேதனைக்குரிய, துக்கத்திற்குரிய, கண்ணீருக்குரிய பல காரியங்கள் அவனுக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஆனா நல்லா கவனமா கேளுங்க, இது எதுவுமே அவனுடைய நடைய நிறுத்தல. அல்லேலூயா. இது எதுவுமே அவனுடைய நடைய நிறுத்தல. இந்த லெந்து காலத்துல இருக்கும். Lent days, we are on the Lent days. I mean, it is a walk, it is a journey. இது ஒரு பயணம், 40 நாள் பயணம். இன்னும் சொல்ல போனா இந்த பயணத்திற்கு முடிவு இல்லை. அல்லேலூயா. இது 40 நாள்ல முடியக்கூடிய ஒரு பயணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் நம்ம நடக்கக்கூடிய ஒரு பயணம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். இந்த 40 நாள் மாத்திரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. 40 நாள் முடிச்ச பிற்பாடு அவ்வளோதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, அதனால் ஜெப வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லை. till we die, இந்த உலகத்தை விட்டு நாம் மறையக்கூடிய அந்த நாள் மட்டும் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். இது ஒரு பயணம். அல்லேலூயா. எவ்ரி டே we have to pray. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடணும். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். We must align ourselves in par with God. ஆண்டவருடைய பாதைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நம்முடைய பாதை இயேசுவுக்கு நேராக இருக்கா? சிலுவைக்கு நேராக இருக்கா? கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கா? Are we walking in the path of God? ஆண்டவருடைய பாதையில நம்முடைய வாழ்க்கை இருக்கா? அதை பார்க்கக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும். அல்லேலூயா. இந்த இளையகுமாரன் அவன் நடந்து கொண்டு இருக்கிறான் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு நேராக. அந்த பாதை அது அவ்வளவு சுலபமான பாதை அல்ல. பல விஷயங்கள் யோசிக்கிறான், பல காரியங்கள் அவனுடைய நினைவுக்குள்ளாய் கடந்து வருகிறது, பல யோசனைகள் கடந்து வருகிறது. இது எல்லாம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. இது எல்லாம் கடந்து வருகிறது. இதெல்லாம் தாண்டி அவன் கடந்து வந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. I mean, he didn't just remember, he didn't just rise up, he just walked. அவன் யோசித்தது மாத்திரமல்ல, அவன் எழுந்தது மாத்திரமல்ல, அவன் நடக்கவும் செய்தான் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக. யோசித்து பாருங்க, யாரெல்லாம் இவனுடைய வார்த்தையை அன்னைக்கு சண்டை போட்டுட்டு வரும்போது யாரெல்லாம் இவனுடைய வார்த்தையை கேட்டார்களோ அவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும். என்னென்னலாம் பெருமையான வார்த்தைகளை பேசியிருப்பான். அல்லேலூயா. இப்போ அவன் திரும்ப வருகிறான். எப்படி வருகிறான்? அதே போல வரல. அதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொண்டு போனவன் இன்னும் அதிக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொண்டு அவன் திரும்ப வரல. எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா பணத்தையும் செலவழித்த ஒரு நிலையில கடந்து வருகிறான். அல்லேலூயா. உடைந்த நிலையில திரும்ப வருகிறான். வெறுமையான பாத்திரமாய் திரும்ப கடந்து வருகிறான். அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிக்கிறான். இத்தனை யோசனைகள் அவனுடைய நடையை நிறுத்தல. அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். இத்தனை யோசனை அவனுடைய பாதையை அவனுடைய நடையை தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக வரக்கூடிய அந்த பாதையை, அந்த நடையை, இத்தனை யோசனைகள் நிறுத்தல. He did not stop. He was just walking. நடந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. The shame of his past, கடந்த காலத்தின் அவமானங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜனங்களுடைய சத்தங்கள், எப்படியெல்லாம் சத்தங்கள் வரும் அந்த ஜனங்களிடத்துல இருந்து, இவனை பார்த்த மாத்திரத்தில் என்னென்னலாம் அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. The memories of his failure, அவன் எப்படியெல்லாம் தோத்து போனான், எப்படியெல்லாம் அவன் தோல்வி அடைந்தான், இந்த எண்ணங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. He did not let yesterday stop him from reaching tomorrow. அவனுடைய கடந்த கால காரியங்கள் நிகழ்கால நடைப்பயணத்தை நிறுத்துறதற்கு அவன் அனுமதி கொடுக்கல. நீ எதற்கு அனுமதி கொடுத்து கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. கடந்த காலத்தின் நினைவுகள் உன்னுடைய நிகழ்காலத்தின் பயணத்தை நிறுத்த அனுமதி கொடுக்கிறாயா? அல்லேலூயா. 40 days, 40 நாள். 40 நாள் இது எது தெரியுமா குறிக்குது? டெஸ்டிங், சோதனையை குறிக்கும். இந்த 40 நாள் எது தெரியுமா குறிக்கும்? ப்ரிப்பரேஷன், தகுதிப்படுத்துகிறது. இந்த 40 நாள் என்ன குறிக்கும் தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றக்கூடியது. 40 நாள், 40 days. 40 நாள் மழை வந்துச்சு நோவாவின் காலத்தில். 40 நாள் மோசே அவர் மலையில்
அவர் ஆண்டவரோடு அவர் இருந்தார் சீனாய் மலையில் 40 days. 40 நாள் எலியா அவருடைய பயணம் இருந்தது. 40 நாள் ஆண்டவராகிய இயேசு அவர் உபவாசித்தார். 40 days. அல்லேலூயா. 40 நாள் பயணம். அதான் நான் சொன்னேன், நமக்கு 40 நாள் பயணம் மாத்திரம் அல்ல, நமக்கு வாழ்க்கையில் கடைசி நாள் மட்டும் நம்முடைய பயணம் இருக்கும். பயணங்கள் முடிவதில்லை. நம்முடைய பயணம் அது முடிகிற பயணம் அல்ல. இந்த 40 நாள் மாத்திரம் முடியக்கூடிய பயணம் அல்ல. இட் இஸ் ஸ்டில் ஆர் லைஃப். கடைசி மட்டும், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும். வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ் இன் வாக்கிங் டுவர்ட்ஸ் காட்? நம்முடைய நடையை எது நிறுத்துது? இயேசுவுக்கு நேராக போக முடியாத அளவிற்கு, சிலுவைக்கு நேராக போக முடியாத அளவிற்கு எது நம்முடைய நடையை நிறுத்துது? அநேகருக்கு அநேக காரணங்கள் அவர்கள் சொல்லுவார்கள், அநேக காரணங்கள் முன்வைப்பார்கள். அல்லேலூயா. many want to walk. அநேகருக்கு ஆசை தான் இயேசுவுக்கு நேராக வரும்படியாக, கர்த்தருடைய காரியங்களை செய்யும்படியாக அநேக ஆசைகள். ஆனா ஏதோ ஒரு காரணங்கள் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக காரணங்கள் மனிதர்கள் நாம் சொல்லுகிறோம். அநேகருக்கு குற்ற உணர்வு, பலவிதமான குற்ற உணர்வுகள் கடந்து வருகிறது. ஐயோ, ஐ எம் a sinner, நான் ஒரு பெரிய பாவி, நான் எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியும்? God cannot forgive me. ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார். I have failed miserably many times. அநேக முறை நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், அநேக முறை நான் பாவம் செய்திருக்கேன், அநேக முறை நான் தோற்று போயிருக்கிறேன். ஐயோ, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? நான் மன்னிக்க மாட்டார். அநேக காரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏசாயால ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாளனை என்ன செய்ய மாட்டாரு? முறியாமல். ஒருவேளை உடைந்து போய் இருக்கக்கூடிய, எல்லாமே எனக்கு கை விட்டு போச்சு, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங், எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் பலவிதமான வேதனையில் இருக்கிறேன், நான் உடைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னுடைய சூழலாக இருக்கிறது. வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் நெறிந்த நாளனை என்ன செய்ய மாட்டாரு? முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். பீட்டர் denied 3 times. பேதுரு ஆண்டவரை 3 முறை அவன் மறுதலிக்கிறான். Yet God restored him. அப்படி இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கிறார், அபிஷேகிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்தினார். பெரிய காரியங்களே இந்த பேதுருடைய வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. தாவீது பெரிய ஒரு பாவத்தை அவன் செய்தான். ஆனாலும் கர்த்தர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு மனம் கசிந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தை நாடும் போது ஆண்டவர் அவரை மன்னிக்கிறார். அவர் சொல்றார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். Amen. As long as we walk towards this God, your story will be rewritten. இந்த இயேசுவின் இடத்துல நம்ம நடையை நிறுத்தாதபடி இந்த இயேசுவை நோக்கி நாம் போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையவே அவர் வேற மாதிரி மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையவே மாத்திரும், நம்முடைய சூழலை மாத்திரும், நம்மையே மாத்திரும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தின் இயேசுவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து, சகல சாபத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடைய பரிசுத்தத்தின் இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 1 யோவான்ல அழகான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். இந்த இதுதான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கும். What is stopping us in walking towards this God? இந்த ஆண்டவருக்கு நேராக போக முடியாத அளவிற்கு எது நம்மை தடுத்து நிற்கிறது? எது நம்மை தடுத்து நிறுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து நம்மை கழுவும், நம்மை மீட்டெடுக்கும், நம்மை சுத்திகரிக்கும். எபேசியர்ல கூட அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க.
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எது நம்மை தடுக்கிறது ஆண்டவரிடத்துல போக முடியாத அளவிற்கு? சகோதரா சகோதரி யோசி. குற்ற உணர்வு சொல்லுது, நீ இரு, நீ போகாத. ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை சொல்லுது, எப்பா என் இடத்துல வா. அல்லேலூயா. யூ கம் டு மீ. என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, நான் உன்னை விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. இங்க நம்ம பார்த்தோம் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவன் என்ன செய்கிறான்? அந்த இளைய குமாரன் அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் அவன் வந்தான். அவன் எழுந்து புறப்பட்டு வருகிறான். இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? அவன் திரும்ப வருகிறான் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு. போகும்போது பெரிய ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு போயிருப்பார் நினைக்கிறேன். அந்நாட்கள்ல என்ன உடை இருந்ததோ அந்த உடையை அவர் போட்டிருப்பார். நல்ல பெரிய உடை, ஸ்டைலா போயிருப்பார். நல்ல ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பார். எல்லா பண மூட்டைகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உணர்வோடு போயிருப்பார். ஆனா இப்ப திரும்ப வராரு. எப்படி வராரு? எப்படிங்க வராரு? அழுக்கா வராரு. இஸ் சோ டர்ட்டி. ஏன் அழுக்கா வராரு? எங்க இருக்கிறாரு அவரு? எங்கெங்க இருக்காரு? இஸ் இன் தி பிக்ஸ்டி. அப்படின்னா பன்றிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வரார். அல்லேலூயா. பன்றிகள் இருக்கக்கூடிய இடத்துல வரார். இப்ப அழுக்கா வரார். ஹி சோ டர்ட்டி. இப்ப திரும்ப வராரு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டு இருக்கு. எப்படி வராரு? ஹி சோ broken. உடைக்கப்பட்ட நிலையில வரார். அல்லேலூயா. இப்ப திரும்ப வராரு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டு இருக்கு. எப்படி வராரு? ஹி சோ எம்டி. ஒண்ணுமே இல்ல. போகும்போது எல்லாம் இருந்துச்சு. சந்தோஷம் இருந்தது, திருப்தி இருந்தது, பணம் இருந்தது, அது இது என்னென்னமோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்குது? எம்டி, ஒண்ணுமே இல்ல. இப்ப திரும்ப வராரு தகப்பனுடைய வீட்டு இருக்கு. எப்படி வராரு? சோ ashamed. அவமானத்தோடு வராரு. அல்லேலூயா. எப்படி வராரு? முதல்ல அழுக்கா வராரு. He so dirty. ரெண்டாவது எப்படி வராரு? He so broken. உடைக்கப்பட்ட நிலையில கடந்து வருகிறார். மூன்றாவது எப்படி வராரு? He so empty. ஒன்றுமே இல்லாத நிலையில கடந்து வராரு. நான்காவது எப்படி வராரு? He so ashamed. வெக்கத்தோடு வரார். அவமானத்தோடு கடந்து வருகிறார். ஆனா இத்தனை விஷயம் இருக்கு. ஆனா எதுவுமே அவருடைய நடைய நிறுத்தல. ஹல்லேலூயா. எதுவுமே அவருடைய நடைய நிறுத்தல. Don't let your past stop your future. உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை நிறுத்த நீ எதற்கும் அனுமதி கொடுக்காத. ஹல்லேலூயா. Don't let your past stop your future. உன் கடந்த கால வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலத்தை நீயே தடுத்து நிறுத்தாத. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய கடந்த காலம் மிக மோசமான ஒரு கடந்த காலம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பாருங்களேன். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவன் he barged into the rooms. அவன் வீட்டுக்குள்ள அப்படியே என்ன சொல்றது, உத்தரவின்றி டக்குன்னு உள்ள நுழையிறது. அல்லேலூயா. எந்த ஒரு உத்தரவும் இல்லாம டக்குன்னு என்ன செய்கிறான்? உள்ள நுழையுது. உள்ள போய் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கறான். பார்த்து எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அவன் வெளியே கொண்டு வந்து அவர்களை தண்டிக்கிறான். அல்லேலூயா. குற்றப்படுத்துகிறான், தண்டிக்கிறான். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சவுல் வீடுகள் தோறும் அவன் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வித்து சபையை என்ன செஞ்சான்? பாழாக்கி கொண்டிருந்தான். இதுதான் அவனுடைய கடந்த காலம். மிக மோசமான ஒரு மனிதன், பொல்லாத மனிதன், பொல்லாத மனிதன். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதனை அவருடைய ஊழியக்காரராய் ஆண்டவர் மாத்துறார். ஹல்லேலூயா. He was a persecutor. God turned him to a preacher. அவன் அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய, சித்திரவதைப்படுத்தக்கூடிய நபராக இருந்தான். அவனை ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் மாற்றினார். Don't let your past determine your future or stop your future. உன் கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை நிறுத்த நீ விடாதே. ஆமென். பேதுரு நம்ம பார்த்தோம்,
He denied Jesus 3 times. 3 முறை ஆண்டவராக இயேசுவை அவன் சொல்ல, நோ, அந்த மனுஷன் எனக்கு தெரியாதுன்றான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி வார்த்தைகள் அவன் பயன்படுத்துகிறார் பேதுரு. He denied 3 times. ஆனா மறுதலிக்கிறார் இயேசுவை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வரார். எப்படி இருக்காரு பாருங்க ஆண்டவராகிய இயேசு. இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு பேதுரு. ஆனா அப்படிப்பட்ட நபரை ஆண்டவராகிய இயேசு தேடி வரார். தேடி வந்து அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். He gave his everything. எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்போஸ்தலர்ல அழகான ஒரு வார்த்தை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்துல 15, 16 வசனங்களை பாருங்களேன். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்னன்னாங்க, குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. யார் இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு சொன்னானோ, ஐயோ எனக்கு இயேசுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னானோ, அவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா. உன் கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த இயேசுவின் இடத்துல நீ கடந்து வந்தீனா உன்னுடைய எதிர்காலம் நீ யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த இயேசு உயர்த்துவார். அல்லேலூயா. உன் கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், அவனுடைய எதிர்காலம் நீ யோசித்து பார்க்க முடியாத உயரத்திற்கு இந்த இயேசு உன்னை உயர்த்துவார். மோசே, he killed an Egyptian. ஒரு எகிப்தியனை கொன்று அவன் ஓடுகிறான் பயத்துல. அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து பயந்து ஓடினானோ அதே இடத்திற்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அனுப்புகிறார். எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எங்கிருந்து பயந்து ஓடி வந்தானோ அதே இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் திரும்ப அவர் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறாரு? ஒருத்தனுக்காக அவன் ஓடி வந்தான் பயந்து, லட்சக்கணக்கான ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக அவனை அனுப்புகிறார். நீங்கள் சொல்லலாம், ஐ cannot do, ஐம் வேஸ்ட், ஐயோ என்னால் செய்ய முடியாது, நான் தண்டம், நான் வேஸ்ட்டு, நான் உதவாக்கற, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐ ஹேவன்ட் டன் எனிதிங் குட் so far, இது வரைக்கும் நான் உருப்படியாக எதுவுமே நான் செஞ்சதில்லை, அந்த அளவுக்கு எனக்கு கிருபைகள் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. Your past is a place of reference. நம்முடைய கடந்த காலம் அது வெறும் கடந்த காலம்தான். அல்லேலூயா. அது கடந்த காலம். Not your place of residence. அதனுடைய முடிவு அல்ல, அதனுடைய வீடு அல்ல. எது? உன்னுடைய கடந்த காலம். அல்லேலூயா. God can use your past as a testimony. உன்னுடைய கடந்த காலத்தை சாட்சியாக இந்த ஆண்டவராகிய இயேசுவால் மாற்ற முடியும். அல்லேலூயா. உன் கடந்த கால வாழ்க்கையை ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு சாட்சியாய் மாற்ற முடியும். God says, I'm waiting, just start and come. ஆண்டவராகிய இயேசு சொல்றார், ஏப்பா நீ வா, நீ உட்காராத, நீ நிற்காத, நீ நடந்து வா, I'm waiting. அல்லேலூயா. என்ன செய்யற? நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அதான் சொன்னேன், don't let your past stop your future. உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை நிறுத்த விடாதே. பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு வாசனம் இருக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்திற்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்களேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? நான் நிக்கல, நான் பின்னாடி போகல, ஐ மூவ் ஃபார்வர்ட். நான் முன்பாக நான் தொடருகிறேன். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஐ கீப் ரன்னிங். நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. என்ன செய்கிறேன்? நான் ஓடுகிறேன். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. அது 13வது வசனம். நான் பின்னானவைகளை என்ன செய்கிறேன்? நான் மறந்து போகிறேன், நான் முன்னானவைகளை நான் நாடுகிறேன். கடந்த கால நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை யோசிச்சிட்டே இருந்தனா நம்மளை யோசிச்சிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. அதை யோசிச்சிட்டே இருந்தனா
அது யோசிச்சிட்டே தான் இருக்கும். அதை விட்டுட்டு ரன் டுவர்ட்ஸ் யுவர் கோல், உன்னுடைய லக்கைக்கு நேராக ஓடு ஓடு. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், யூ ஜஸ்ட் கீப் வாக்கிங் டுவர்ட்ஸ் மீ. நீ நிக்காத, நீ யோசிக்காத, நீ ஓடி வா, நீ ஓடி வா. இங்க இந்த இளைய குமாரன், he was dirty, he was ashamed, he was empty, he was broken. அவன் அழுக்காக இருக்கிறான், உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறான், வெறுமையாக இருக்கிறான், அவமானத்தில் இருக்கிறான். இது எதுவுமே அவனை தடுக்கல, இது எதுவுமே அவனுடைய நடையை நிறுத்தல. அவன் என்ன செய்யறான்? அவன் நடந்து கொண்டு அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக அவன் கடந்து வருகிறான். அல்லேலூயா. என்ன செய்யறான்? அவன் கடந்து வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில்ன்றது ஒரு ஜார், ஒரு பரணையில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய இயேசுவின் பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த, அதாவது ஆண்டவராகிய இயேசுவை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தார், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்றாரு, சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனத்தை பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்துல அவள் வருகிறாள். Everyone knows who she was. எல்லாருக்கும் தெரியும் அவள் யார் என்று, எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்திரீ யார் என்று. ஆனா இது அந்த ஸ்திரீயை இயேசுவினிடத்துல போக தடை செய்யவில்லை. அல்லேலூயா. It did not stop her from going to Christ. இது தடுக்கல ஆண்டவர் இடத்துல போக. ஐயோ எல்லாருக்குமே தெரியுமே நான் யாருன்னு, ஐயோ நான் செய்யற காரியங்கள் எல்லாருக்கும் தெரியுமே, இது எதுவுமே இயேசுவின் இடத்துல போக தடையாக அவளுக்கு நிற்கவில்லை. Listen, when you're desperate to go to God, நீ ஆண்டவர் இடத்துல போக நீ ஒரு தீர்மானத்தோடு இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு வெறியோடு இருந்தா, நான் ஆண்டவர் இடத்துல நான் போவேன், நான் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் நான் தெரிந்து கொள்வேன், கர்த்தருடைய சமூகத்தை நாடுவேன், ஆண்டவரை நான் பற்றி கொள்வேன் என்ற ஒரு வாஞ்சை இருந்ததுன்னா எதுவுமே நம்மை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. Nothing can stop. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. You don't care a bit. நீ ஒரு துளி கூட யோசிக்க மாட்ட, யார் என்ன சொன்னா என்ன, என் இயேசுவை பார்க்க நான் போறேன்,
என் தேவனுடைய சமூகத்தை நான் நாடுகிறேன், என் இயேசுவை நான் பற்றி கொள்வேன். மானானது, சங்கீதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு, 42ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. I am longing for you, Lord. நான் வாஞ்சித்து கதறுகிறேன். என் இயேசுவினிடத்துல நான் போகணும், என் ஆண்டவரிடத்துல நான் போகணும். Nothing can ever stop me. எதுவுமே எனக்கு தடையாக நிற்க முடியாது. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இது ஒரு ஏக்கம், இது ஒரு ஏக்கம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்ச ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருந்தா, இந்த ஒரு ஏக்கம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருந்தா, எதுவுமே உன்னுடைய நடையை நிறுத்தாது, எதுவுமே உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாது. எந்த கவலையோ, எந்த கண்ணீரோ, எந்த வேதனையோ, எந்த அவமானமோ, எந்த காயங்களோ, எந்த போராட்டமோ, எந்த விரும்பத்தகாத சூழலோ, nothing can ever stop you. எதுவுமே உன்னை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம், அந்த அளவுக்கு ஒரு வாஞ்ச, அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், அந்த அளவுக்கு ஒரு அக்னி ஆண்டவர் மீது உள்ள வாஞ்சை. அல்லேலூயா. பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு பாருங்களேன், பிலிப்பி பட்டணத்திற்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். 1ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை பாருங்களேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்போதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அவ்வளவு வாஞ்சை இருக்கிறது, அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, அவ்வளவு விசுவாசம் இருக்கிறது, அவ்வளவு பற்று இருக்கிறது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு உயிர், செத்து போனாலும் அந்த சாவு எனக்கு லாபமாய் முடியுன்றார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு? நான் உயிரோடு இருந்தாலும் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரு. நான் செத்து போனாலும் நான் ஆண்டவரிடத்துல, இயேசுவினிடத்துல நான் போய் அவரோடு நான் இருப்பேன். நான் இருந்தாலும் நான் ஆண்டவர் இருப்பார், நான் சத்தாலும் ஆண்டவரோடு நான் இருப்பேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுதாங்க அந்த வாஞ்ச, அதுதான் அந்த ஏக்கம், அதுதான் அந்த பற்று. What is stopping you from going to this God? எது உன்னை தடையாக நிற்கிறது? இந்த இயேசுவினிடத்துல போக முடியாத அளவிற்கு எது நின்று கொண்டு இருக்கிறது? எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது? சகோதரா, சகோதரி, உனக்கு உண்மையிலேயே வாஞ்ச இருந்ததுன்னா, உனக்கு உண்மையிலேயே வைராக்கியம் இருந்ததுன்னா, உனக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இந்த ஆண்டவர் மீது இருந்ததுன்னா, எந்த காரணமும் நான் சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. காரணங்களை என்ன நம்ம செய்வோம்? படிக்கட்டாக பயன்படுத்திடுவோம். அதை கீழே போட்டு நம்ம மேலே எந்திரிச்சிருவோம். ஆமென். அப்போஸ்தலர்ல கூட ஒரு வசனம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்படுவேன். நான் ஆண்டவர் நிமித்தம் நான் அவமானப்பட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான், நான் நிந்தப்பட்டாலும் சந்தோஷம்தான், நான் அடி உதவானாலும் சந்தோஷம்தான், நான் பாடுகள் அடைந்தாலும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. டாக்ஸ் அபவுட் அப்போஸ்டல்ஸ். எல்லா அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக பேதுரு, யோவானை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அவங்க சொல்றாங்க, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போன. நாங்கள் வருத்தமா போகல, கவலையாக போகல, கண்ணீரா போகல, சந்தோஷமாய் வந்தோம். கிறிஸ்துவுக்காக இது கூட படலைன்னா என்ன? அதுதாங்க அந்த வைராக்கியம், அதுதாங்க அந்த வாஞ்ச, அதுதான் அந்த விருப்பம், அதுதான் அந்த ஆசை. The journey to the Father's house is not easy. தகப்பனுடைய வீட்டிற்கு, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தகப்பன், அவருடைய வீட்டிற்கு நம்ம போகக்கூடிய அந்த பாதை, இட் இஸ் நாட் so easy. அது ரொம்ப சுலபமான பாதை அல்ல. அல்லேலூயா. இது சுலபமான பாதை அல்ல, இது ரொம்ப கடினமான பாதை தான். ரொம்ப கடினமான, ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. திரும்பி போக வேண்டும் என்றால் returning to the Father's house requires leaving the sin. பரிசுத்த தேவனுடைய வீட்டிற்கு நேராக, இயேசுனுடைய வீட்டிற்கு நேராக, நம்முடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக போகணும் அப்படின்னா it requires leaving sin. பாவத்தை விட்டுட்டு போகணும்.
கடந்த கால காரியங்களை விட்டுட்டு போகணும். பாஸ்ட் தாட்ஸ், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய பாவங்களை விட்டு நம்ம போகணும். இட் ரிக்வயர்ஸ் லீவிங் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அனுதினமும், every day you have to leave behind and you have to walk towards him. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு நேராக கடந்து வரணும். என்ன கிடைக்கும்? What you gain, listen, what you gain is greater than what you leave. நீ எதை விடுறியோ அதை விட நீ பெற்றுக்கொள்கிறது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நீ எதை விடுகிறாயோ, நீ ஆண்டவர் உன்னிடத்துல கொடுக்கிறது அது ரொம்ப பெரியது. What you leave is nothing, but what you get is something greater. ஆண்டவருக்காக நீ விட்டுட்டு வர பத்தியா, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மத்தேயு 16:25 எடுத்துக்கோ. மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன செய்வான்? அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிற என்ன செய்வான்? அதை கண்டடைவன். If you want to save your life, you will destroy it. If you want to save your life, you will destroy it. But if you give your life to God, you will find it. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மோசே குறித்து ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் மோசே குறித்து சொல்லப்படுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை 11ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை பாருங்களேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான். ஐயோ, எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும். ஐயோ, எனக்கு இந்த பொக்கிஷங்கள் வேண்டாம், இந்த பணம் வேண்டாம், இந்த பதவி வேண்டாம், இந்த புகழ் வேண்டாம், இந்த அந்தஸ்து வேண்டாம், இந்த அரண்மனை வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். I just want my Lord. எனக்கு ஆண்டவர் மாத்திரமே வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம், he left everything and came for God. எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக அவர் கடந்து வந்தார். நீங்கள் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 1-2 வசனங்களை பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. வசனம் 4 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. He left his comfort, he left his country, he left his everything. எல்லா தன்னுடைய தேசத்தை, இனத்தை, ஜனங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தான். என்ன ஆச்சு? ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தேசத்தையே கொடுத்தார், ஒரு சந்ததியே அவர் உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம ஒன்று வச்சா, ஆண்டவருக்காக ஒன்று நம்ம கொடுத்தா 100 பெற்றுக்கொள்ள முடியும். நீ 2 கொடுத்தீங்கன்னா நீ 200க்கு மேலே பெற்றுக்கொள்ள முடியும். நீ எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட 1, 2, 200 அப்படிலாம் இல்லை. எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஏணி வச்சாலும் எட்டாது. அவர் செய்கிற காரியத்திற்கும் நாம் அவருக்கு செய்கிற காரியத்திற்கும் யோசித்து கூட பார்க்க முடியாது. சீஷர்கள் they left everything and came at the backside of God. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர்கள் ஆண்டவருக்கு பின்பாக கடந்து வந்தார்கள். 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 18, 19, 20 வசனங்களில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து வருகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு என்ன செஞ்சாங்க? பின் சென்றார்கள். They left their jobs. வேலையை விட்டுட்டான், அவனுடைய வலையை விட்டுட்டான், மீன் பிடிக்கிற வலையை விட்டுட்டான். அவருடைய ஆதாரங்கள், அதாவது செக்யூரிட்டி, அதுதான் அவனுடைய வாழ்வாதாரம், அதை விட்டுட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்புறம் என்னதான் கிடைச்சது? எல்லாத்தையும் விட்டுட்டான். என்ன கிடைச்சது? ஆண்டவர் கிடைச்சார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் கிடைச்சது. அவர்களுக்கு இயேசு கிடைச்சாரு, அந்த சீஷர்களுக்கு.
நித்திய ஜீவன் கிடைச்சது. வாட் ஆர் யூ ஹோல்டிங்? நீ எதை பிடித்து கொண்டு இருக்கிற விடாம? நீ எதை பிடித்து கொண்டு இருக்கிற விடாம? வாட் யூ ஹோல்டிங் மே பி வெரி ஸ்மால். நீ பிடித்து கொண்டு இருக்கிறது உனக்கு அது பெரிதாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சின்னது. ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறது நீ யோசித்து கூட பார்க்க முடியாது அது எவ்வளவு பெரிது என்று. அல்லேலூயா. அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆரம்பித்த அந்த நிலை, அது இப்போ பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை போல இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா அவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயங்கர ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருந்திருப்பார். நிறைய உற்சாகமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும். பலவிதமான பரிசுத்தத்தின் தேவனுடைய காரியத்தில் அவர்கள் அக்கினியாய் செயல்பட்டு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. The closeness with God, the passion of Christ, ஆண்டவர் மீது உள்ள வைராக்கியம், கிறிஸ்துவுக்குரிய அக்கினியாய் அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆனால் தவறான முடிவு, தவறான வார்த்தைகள், தவறான உறவுகள், தவறான ஆசைகள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் அவருடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. வெகு தூரம் ஆண்டவரை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. சிலர் யூ மை ஃபீல் யூ ஆர் ஃபார் ஆஃப் ஃப்ரம் திஸ் காட். சிலர் நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இந்த ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரம் இருக்கேங்க, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும்னு தெரியல, நான் எப்படி நான் திரும்ப போக போறேன்னு தெரியல. டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஸ்டாப் யுவர் ஃபியூச்சர். உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை நிறுத்த அனுமதி கொடுக்காத. அல்லேலூயா. இந்த இளையகுமாரன், அவனுக்கு நிறைய விஷயங்கள் அவனுக்கு வருகிறது, நிறைய எண்ணங்கள், நிறைய யோசனைகள், நிறைய காரியங்கள் வருகிறது. ஆனால் எதுக்குமே அவன் சட்டையை பண்ணல. அவன் எதற்குமே அவன் எண்ணத்தை அவன் கொடுக்கல. அவனுடைய கவனம் எங்கேயுமே போல. அவனுடைய கவனம் ஒரே இடம், என் தகப்பனுக்கு நேராக, என் தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக. அங்கே தான் நான் போவேன், எதுவுமே என்னை தடை செய்ய முடியாது. He was focused on his father's house. தன்னுடைய தகப்பனுடைய வீடு, அங்கே தான் நான் போவேன், அதுதான் எதுவுமே என்னை தடை செய்ய முடியாது என்ற ஒரு நோக்கம் அவனுக்குள்ளாக இருந்தது. உன்னுடைய நோக்கம், உங்கள் நோக்கம் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. உங்கள் நோக்கம் இயேசுவாக இருந்தா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை, இட் இஸ் நாட் அ ஸ்டோரி. இது ஒரு கதை அல்ல. அல்லேலூயா. இது அநேகருடைய வாழ்க்கை அவர்களுடைய முகம் பார்க்குற கண்ணாடியை போல இருக்கிறது தான் இந்த இளையகுமாரனுடைய விஷயம். ஆமென். இட் இஸ் நாட் அ ஸ்டோரி. இது ஒரு கதை அல்ல, அநேகருடைய வாழ்க்கை தான் இது. நம்ம கண்ணாடியை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன தெரியும்? கண்ணாடியை பார்க்கும்போது அவனுடைய முகம் தெரியும். இதுதான் இளையகுமாரனுடைய விஷயம். அல்லேலூயா. இது நம்மளுடைய வாழ்க்கை, இது நம்மளுடைய நிலை. நீங்கள் எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை விட்டு சென்றிருக்கிறோம்? How far are we from this Christ? இயேசுவை விட்டு எவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோம்? நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ எவ்வளவு வேகமாக வருகிற, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ எத்தனை தூரம் சென்றிருந்தாலும் நீ எத்தனை வேகமாய் கடந்து வருகிற, that is more important. அல்லேலூயா. போவது முக்கியம் அல்ல, திரும்பி வருவது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவள் வேற ஒரு நபரை விரும்பி அவள் போகிறான். சண்டை போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அவள் வீட்டை விட்டு அவள் போயிடுறான். பல வருடங்கள் கடந்து ஓடுகிறது, பல வருஷம் ஆயிடுச்சு. எதற்காக அவள் போனாலோ தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு அது அவளுக்கு கிடைக்கல. சந்தோஷம், எதிர்காலம், நிம்மதி, அநேக விஷயங்கள் யோசித்து கொண்டு அவள் போனா. ஆனால் எதுவுமே அவளுடைய வாழ்க்கையில் நடக்கலை. மாறாக எல்லா சந்தோஷத்தையும் இழந்த நிலை. ஒவ்வொரு நாளும் சண்டை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் அவமானம், ஒவ்வொரு நாளும் பயம், சொல்லி மாளாத பிரச்சனைகள். ஒரு நாள் அந்த சகோதரி யோசிக்கிறா, திரும்ப என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போகணும். ஐயோ, நான் போனால் என்ன யோசிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என் நிலை எப்படி இருக்கும், என்னை ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை வேற ஏதாச்சும் பேசுவார்களா, யோசித்து கொண்டே இருக்கிறா. அப்போ யோசிக்கிறா, இல்லை பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் திரும்ப என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போவேன் என்று சொல்லி ஒரு நாள் அவள் யோசித்து தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக அவள் கடந்து வருகிறா. கடைசியாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டினுடைய கதவுக்கு வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டு அவள் கூப்பிடுறா, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லி அவள்
அவளுடைய குரல்ல அவள் கூப்பிடுகிறாள். இந்த சத்தத்தை கேட்டு உள்ள அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு யாரு வந்துட்டாங்க. அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. சொல்றாங்க, நம்ம பொண்ணு வந்திருக்கிறா, நம்ம பொண்ணாங்க கதவு கிட்ட இருக்கிறா, அந்த சத்தம் கேட்டு கொண்டு இருக்கிறா. இவளை வெளியே கதவை தட்டிட்டு இருக்கா. இவளுக்கு தெரியல அந்த கதவை திறக்குமா, அவர்கள் வெளியே வருவார்களா, தன்னை ஏற்றுக்கொள்வார்களா, திரும்ப என்னுடைய நிலை மாறுமா, இவளுக்கு எதுவுமே தெரியல. whether she'll be accepted, தன்னை ஏற்றுக்கொள்வார்களா, whether the door will be open, அந்த கதவு வாசல் திறக்குமா, எதுவுமே தெரில. ஆனாலும் அவள் தட்டுகிறத நிறுத்தவே இல்லை. அழகனமா கேளு, அந்த தட்டுகிற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. The knock is what faith is. அந்த கதவு தட்டுறா, அவங்க திறப்பாங்க, அதான் விசுவாசம். நீ ஆண்டவரிடத்துல தட்டு. மனிதன் திறக்காமல் இருக்கலாம், அந்த இயேசு நிச்சயமாக திறப்பார். ஹல்லேலூயா. That God is waiting for you. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். Are you walking towards this Christ? இந்த ஆண்டவருக்கு நேராக நீ நடக்கிறாயா? நம்ம பார்த்தோம் லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை பார்த்தோம். அவன் எழுந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் புறப்பட்டு தன்னுடைய தகப்பனிடத்துல அவன் வந்தான். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனிடத்துல அவன் வருகிறான். தூரத்துல வரும்போது, நல்ல கவனமா கேளு, அவன் தூரத்துல வரும்போது அவனுடைய தகப்பன் அவன் என்ன செய்கிறான்? அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் தூரத்துல வரும்போது அவன் தகப்பன் பார்த்துடுறான். நல்லா கவனமா கேளு. The whole time the father was waiting for his son. அவன் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு போனானோ அந்த நாளிலிருந்து அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் காத்து கொண்டு இருக்கிறான். ஐயோ, என்னுடைய மகன் வருவானா, ஐயோ என்னுடைய மகள் வருவாளா என்று இந்த இயேசு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமான தேவஜனமே, மகளே மகளே, நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமூகத்தில் நீ நித்தம் என்னுடைய சமூகத்தை நாடினாயே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தையின் மூலமா என்னோடு நீ இசைந்தாயே, என்னோடு நீ என்னோடு பேசி கொண்டு இருந்தாயே, ஒவ்வொரு நாளும் என்னை நாடி என்னை தேடி எனக்குள்ளாக நீ வந்தாயே. ஏன் நீ வரல? ஆண்டவர் அவர் அதே இடத்துல வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவன் தூரத்துல வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிருது. அல்லேலூயா. லிசன் கேர்ஃபுல்லி. அந்த இளைய குமாரன் இதில் பார்த்தீங்கன்னா அவன் நடந்து வந்தான், ஆனா அந்த தகப்பன் அவன் ஓடினான். அல்லேலூயா. இவன் நடந்துதான் வந்தான், ஆனா அந்த தகப்பன் என்ன செஞ்சாரு? அவர் ஓடி வந்தார். நீ 2 அடி முன்னாடி வச்சுனா அந்த இயேசு இடத்துல, அவர் 20 அடி உனக்கு முன்பாக அவர் கடந்து வருவார். ஹல்லேலூயா. நீ யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த இயேசு உன் வாழ்க்கையில என்ன செய்வார் என்று நீ யோசித்து கூட பார்க்க முடியாது. இந்த இளையகுமாரன் அவன் பேசவே இல்லை. ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? இவன் பேசுவதற்கு முன்பதாக அந்த தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. அவன் பேசுறதுக்கு டைமே கொடுக்கல, அவன் பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. அவன் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த தகப்பன் என்ன செஞ்சாரு? ஓடி போய் அவனை கட்டி அவனை முத்தமிட்டார். ஆமென். இந்த இளைய குமாரன் அவன் இந்த இடத்துல நான் வரணும்னு நினைச்சான், யோசிச்சான், எழுந்தான், நடந்தான். இது 3 விஷயங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே அங்க அவனுடைய தகப்பன் காத்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இவனுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் ஆச்சு, இவனுக்கு எழுதுறதுக்கு டைம் ஆச்சு, இவனுக்கு நடக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆனா அவரு டைம் எல்லாம் பார்க்கவே இல்லை, காலத்தெல்லாம் பார்க்கவே இல்லை.
நேரத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் அதே இடத்துல அவர் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நீ எந்த இடத்துல இந்த இயேசுவை நீ விட்டுட்டு போனியோ அதே இடத்துல இந்த இயேசு உனக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். யூ மே ஃபீல் ஃபார். இந்த இயேசு விட்டு நீ ரொம்ப தூரம் போனதை போல இருக்கும். ஆனால் அந்த இயேசு உன்னுடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். He did not take his eyes off you. அவருடைய பார்வை உன்னை விட்டு அவர் எடுக்கவே இல்லை. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. Lent is a season to come back to this Christ. இந்த லெந்து நாட்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசுவினிடத்துல வரக்கூடிய காலம் இந்த லெந்து காலம். அல்லேலூயா. Come out of your hiding. எதில் நீ ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? எதற்கு பின்பாக ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? சகோதரா சகோதரி, இந்த இயேசுவினிடத்துல வா. எந்த சாக்கு போக்குக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? எந்த காரணங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? என்ன காரியங்கள் இன்னும் நீ சொல்லிக் கொண்டு அதன் பின்பாக இருக்கிறாய்? கம் அவுட் ஆஃப் யுவர் ஹைடிங். அதற்கு பின்பாக இருந்து ஓடி வா. இந்த இயேசுவினிடத்துல ஓடி வா. அவருடைய சமூகத்திற்குள்ளாக ஓடி வா. ஓடி வா. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. அந்த 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். அவன் தகப்பன் தூரத்துல, இவன் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, போதும் போதும் போதும், தூரத்துல வரும்போதே பார்த்துட்டான். நல்லா கவனமா கேளு. அவன் போனதை போல அவன் திரும்பி வரல. நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே. அவன் திரும்ப எப்படி வரான்? He was dirty. அழுக்கா வரான். சரீரத்தில் மாற்றங்கள் நிறையா இருந்திருக்கும். அல்லேலூயா. பன்னிகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலை. அந்த நிலையில் எப்படி இருந்திருப்பான்? அவனுக்கு முடி நிறையா வந்திருக்கும், தாடி நிறையா வந்திருக்கும், வஸ்திரங்களெல்லாம் கிழிந்த நிலை, ஒரு பிச்சைக்காரனை போல இருப்பான். போகும்போது ராஜகுமாரனை போல போனான். திரும்ப ராஜகுமாரனை போல திரும்ப வந்து அவனுடைய தகப்பனுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் திரும்ப வரும்போது எப்படி வரா? அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லை. He was beyond recognition. அவன் அவன் எப்படி இருப்பான்ற ஒரு தோற்றமே இல்லாத அளவிற்கு அவன் வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடு அவன் திரும்ப வருகிறான். அப்படி வரும்போதே அந்த தகப்பனுக்கு அடையாளம் தெரியுது. ஹல்லேலூயா. அழகான வகையில் உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் என்றால், இந்த பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய நிலை என்ன என்று அவருக்கு தெரியாதா? உன்னுடைய சூழல் என்று அவருக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்ட நிலையில நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இந்த இயேசுவுக்கு தெரியாதா? சகோதரா சகோதரி, walk towards this Christ. இந்த ஆண்டவருக்கு நேராக வா. நீ என்ன நிலையில நீ கடந்து வந்தாலும் இந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த இயேசு உன்னிடத்துல ஓடி கடந்து வருகிறார். இந்த இயேசு உன்னுடைய சூழலை மாற்ற முடியும். அல்லேலூயா. He was dirty and he was unrecognizable. அவன் பார்க்க அடையாளமே வித்தியாசமாக இருக்கிறான். அப்படி இருந்தும் அந்த தகப்பனுக்கு தான் மகன் யார் என்று தெரிந்தது. அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில பாவம் அவருடைய அடையாளத்தை மாற்றி விடுகிறது. கவலைகள் அவருடைய அடையாளத்தை மாற்றி விடுகிறது. பலவிதமான கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் அவர்கள் செய்கிறதுனால அவருடைய அடையாளத்தை அவர்கள் இழக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் எப்படி மாறி இருந்தாலும், when you walk towards this Christ, நீ எப்படி மாறி இருந்தாலும், நீ என்ன நிலையில இருந்தாலும், இந்த இயேசுவினிடத்துல வந்தினா இந்த இயேசு நீ யார் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. யார் என்று இந்த இயேசுவுக்கு தெரியும். நாம் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும், எப்படி மாறி இருந்தாலும், when you come towards your father's house, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு, இந்த இயேசுவனுடைய இடத்திற்கு நீ இயேசுவினிடத்துல நீ கடந்து வரும்போது இந்த இயேசு என்ன மச்சிடுவார்? he'll be waiting with open arms. கரங்களை விரித்து கொண்டு அவர் உன்னை அணைக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. do you know? listen, நான் முடிக்கிறேன். உனக்கு தெரியுமா அந்த தகப்பன் ஏன் ஓடி வந்தார் என்று? அந்நாட்களில் in Asian Jewish culture, யூத கலாச்சாரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தன்னுடைய பெற்றோருக்கு இழிவு ஏற்படுத்தும்படியாக, அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஒரு நபர் செய்தார். ஒரு பெற்றோரை அவன் கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, எல்லா விதமான சண்டைகள் போட்டுவிட்டு அந்த குடும்பத்திற்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னா, அந்நாட்களில் யூத கலாச்சாரத்தில் என்ன தெரியுமா செய்வாங்க? அவன் திரும்ப வந்தான் அப்படின்னா
அவர்கள் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பானையை எடுத்துட்டு போவாங்க. ஒரு பானையை எடுத்துட்டு போவாங்க. they do a ceremony called kezasa அப்படின்னா ஒரு செரிமனி இருக்குது யூத மொழியில். அது என்ன செரிமனி அப்படின்னா, ஒரு பானையை எடுத்து கொண்டு போய் அந்த யார் வருகிறார்களோ, யார் அந்த குடும்பத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கொண்டு சென்றார்களோ, அவர்கள் திரும்ப வரும்போது அந்த பானையை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு முன்பாக வைத்து அந்த பானையை உடைப்பார்கள். அந்த பானையை உடைக்கும் போது என்ன அவர்கள் தெரிவிக்கிறார்கள்னா, உனக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி இந்த பானை உடைந்ததோ, உனக்கும் இந்த குடும்பத்திற்கும் இந்த ஊருக்கும் உறவு என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு சொல்லிவிட்டு அந்த பானையில் என்ன வைத்திருப்பார்கள், கற்களை வைத்திருப்பார்கள். சில நேரத்தில் கைகளில் வந்து கற்களை வைத்திருப்பார்கள். அதை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன் அடிக்க ஆரம்பிப்பார்கள்? அந்த அடிக்கும் போது அவர்கள் ஓடணும், அந்த ஊரை விட்டு அவர்கள் ஓடணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த ஊரை விட்டு ஓடணும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார்கள் என்றால், அந்த ஊருக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு இழிவை ஏற்படுத்திட்டாங்க, ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதனால அந்த ஊர் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள். இந்த தகப்பன் ஏன் தெரியுமா அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு? இந்த ஊர் ஜனங்கள் வந்துடக்கூடாது. ஒரு நாள் என்னுடைய மகன் வருவான், அவன் வரும்போது இந்த ஊர் ஜனங்கள் போவதற்கு முன்பதாக நான் அவர்களுக்கு முன்பாக நான் ஓடி என்னுடைய மகனை நான் கட்டி பிடிச்சுப்பேன், என் மகனை நான் கட்டி பிடித்துப்பேன். அவர்கள் கல்லால் அடித்தா கூட அந்த கற்கள் என் மீது படட்டும். அவர்கள் கேவலப்படுத்தினாலும் அந்த அசிங்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். They can stone me, they can shame me, they can do whatever they want to me, but not to my son. என்னுடைய மகனுக்கு அவர்கள் செய்ய வேண்டாம். அந்த கேவலத்தை, அந்த கற்களை, அந்த அடிகளை, அந்த வேதனையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என் மகனுக்கு பதிலாக என்று சொல்லி அந்த தகப்பன் அவன் ஓடுறான் முன்பாக. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் ஓடி அந்த சிலுவை மரத்திலே நாம் செய்த பாவத்திற்காக நம்ம தான் அந்த சிலுவையில தொங்கணும், நம்ம தான் அந்த காரியத்தை, அந்த சித்திரவாதை அனுபவிச்சிருக்கணும், நம்ம தான் அந்த போராட்டங்கள், துன்பத்தை, நம்ம தான் அந்த அசிங்கத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனா அவர் இந்த தகப்பனை போல அவர் ஓடி வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஓடி வந்து அந்த சிலுவையிலே அவர் எப்படி அந்த 2 கரங்களை வைத்து அந்த இளைய குமாரனை அந்த தகப்பன் பிடித்தானோ, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த 2 கரங்களை நீட்டி நம்மை பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை மரத்தில் இதேதான் நடந்துச்சு. The same thing happened in the cross. Jesus Christ ran ahead of our judgments. நம்மளுடைய மீறுதல்கள், குற்றங்கள் நம்மை வந்து அழிக்க அது தேடி கொண்டு வந்தது. ஆனா அந்த இயேசு நமக்காக அவர் ஓடி வந்தார். ஏசாயா 53:5 அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The punishment was coming to us. அந்த தண்டனை நமக்கு நேராக வந்தது. நமக்கு நேராக வந்த அந்த தண்டனையை அவர் ஓடி வந்து அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, அந்த தகப்பன் அவர் வீட்டில் இல்லை. அவர் என்றைக்கு இந்த மகன் விட்டுட்டு போனானோ அன்னையிலிருந்து அவர் வெளியே தான் இருக்கிறாரு. ஏன் இந்த ஊர் ஜனங்கள் ஓடி வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுவார்கள்? ஐயோ, அது செய்யக்கூடாது, நான் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த தகப்பன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த உலகம் நம்மை வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்பதாக இந்த இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த இயேசு என்ன செஞ்சாரு? நம்மை ஏற்றுக்கொண்டார். Jesus took it on the cross. அவர் சிலுவை மரத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டார். The Father took the shame. அந்த தகப்பன் அவமானத்தை எடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. The Father ran through the village carrying shame. அந்த ஊருக்குள்ளாக அந்த தகப்பன் ஓடி போறார். அந்த அவமானத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அந்த நிந்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்.
அந்த அசிங்கத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஓடுறாரு அந்த தகப்பன் அந்த ஊருக்குள்ளாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஓடி வந்தார் இந்த உலகத்துல. தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திலே அவர் கிடந்து வந்தார். அல்லேலூயா. The father did not wait for an apology. அந்த தகப்பன் இந்த மகனிடத்திலிருந்து மன்னிப்புக்காக அவர் வெயிட் பண்ணவே இல்லை. அவர் ஓடி வந்துட்டார். பரிசுத்த வேதத்துல நாம் பார்க்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. நம்ம மோசமான நிலையில இருக்கும் போதே ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். எத்தனை பெரிய தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. The cross did everything for us. ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இங்க இந்த 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அந்த தகப்பன் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். He puts a robe. அந்த வசனத்தை வாசிங்கன்னா 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கொடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள். ரோப், இட் ஷோஸ் ரைச்சியஸ்னஸ், நீதியை குறிக்கிறது. ரிங், மோதிரம், இட் ஷோஸ் அத்தாரிட்டி, அதிகாரத்தை குறிக்கிறது. சாண்டல்ஸ், பாதரட்சை, அது சிஷத்துவம் அல்லது குமாரனை குறிக்கிறது. அல்லேலூயா. சிலுவை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிலுவை நம்மை நீதி என்னும் சால்வையை, வஸ்திரத்தை நாம் உடுத்து வைக்கும்படியாக செய்தது சிலுவை. அல்லேலூயா. நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது சிலுவை. கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்தது. என் சகோதரா சகோதரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் லூக்கான சுவிசேஷத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை அந்த தகப்பன் சொல்லியிருப்பார். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் என்ன செஞ்சான்? உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அவர் திரும்பவும் உயிர் பெற்றார். நம்ம மரிச்சாலும் திரும்பவும் உயிர் பெறக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தகப்பன் சொல்றார், என் குமாரன் மரிச்சாங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கிறான்? அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த குமாரனும் மரிச்சாரு. அவர் ஏன் திரும்ப மரிச்சாரு? நம்ம மரிச்சாலும் திரும்ப உயிர் பெறணும் என்று அவர் மரித்தார். அல்லேலூயா. ஆமேன். இது ஏதோ ஒரு கதை அல்ல. இந்த இளையகுமாரனுடைய காரியங்கள் இது ஏதோ ஒரு கதை அல்ல. இது நம்முடைய கதை தான், நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. If you feel far from this God, இந்த ஆண்டவரை விட்டு வெகு தூரத்துல இருக்கக்கூடிய நிலை உங்களுடைய நிலையா இருக்கிறதா? Are you broken? நீ உடைக்கப்பட்ட நிலை உங்களுடைய நிலையா இருக்கிறதா? Are you covered in shame? நீ அவமானத்தினால நீ மூடப்பட்ட ஒரு நிலை உன்னுடைய நிலையா இருக்கிறதா? சகோதரா சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தா சிலுவையை பார். உனக்கு முன்பாக அவர் ஓடி வந்தார். அவர் ஓடி நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய அவமானத்தை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அனைத்தையும் அந்த சிலுவை மரத்திலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. Look at the cross. Look at the cross. சிலுவை பார். இந்த சிலுவையை பார்த்தா உனக்குள்ளாக ஒரு யோசனை வரணும். இந்த இயேசு அவர் ஓடி வந்தார். நான் அந்த சிலுவையில தொங்கணும், ஆனா அவர் எனக்கு பதிலாக அவர் சிலுவையில தொங்கினார். நான் அந்த சிலுவையில சித்திரவதை அனுபவிச்சிருக்கணும், ஆனா எனக்காக அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். The Father already ran towards us. அந்த தகப்பன், நம்முடைய இயேசு என்ற அந்த தகப்பன் நம்ம வருவதற்கு முன்பதாக அவர் ஓடி நம்முடைய பாவங்கள், மீறுதல்களை, சாபங்களை அவர் சிலுவை மரத்திலே அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. இந்த இளைய குமாரன் அந்த தகப்பனுடைய வீட்டிற்கு அவன் போனான். அந்த தகப்பன் he was waiting. அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த இயேசு அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனா இந்த குமாரன் குமாரத்தி, நீங்க இன்னும் இந்த இயேசுனுடைய வீட்டிற்கு நீங்க போனீர்களா? இயேசு உங்களுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து விட்டார். ஆனால் அந்த இயேசு தகப்பன்
தன்னுடைய பிள்ளையை பார்க்க அவர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். இந்த இயேசுவினிடத்துல வா, நாளைக்கு அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு வா, இப்பொழுது வா. இந்த இயேசுவினிடத்துல வா, இந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். எதை தொலைத்தாய் என்று யோசி. Remember what you have lost. நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. ரிமெம்பர், யோசிங்க, இந்த செய்தியெல்லாம் யோசிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் யோசிங்க. உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார் என்று யோசிங்க. அல்லேலூயா, உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார் என்று யோசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, என் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. இந்த 6 வாரங்கள் ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. என் இயேசுவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களோடு ஆண்டவரை எங்களுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கட்டும். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக எங்களை கொண்டு வரட்டும் அப்பா. Nothing can stop our journey. எங்களுடைய பாதையை, எங்களுடைய நடையை எதுவும் நிறுத்த முடியாது. இயேசுவுக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், ஆண்டவரை மீறுதல்கள் தயவாய் பட்சமாய் மன்னிப்பீராக அப்பா. எப்படி அந்த தகப்பன் காத்து கொண்டு இருந்தாரோ, என் இயேசுவே, நீங்க எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. எங்களுக்காகவே நீர் இந்த உலகத்தில் வந்தீங்க, எங்களுக்காகவே சிலுவையில மரித்தீங்க, எங்களுக்காகவே நீர் ரத்தம் சிந்தி, எங்களுக்காகவே உயிர் தெழுந்து, எங்களுக்காகவே திரும்ப வரப்போகிறீரே அப்பா. தகுதி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய பாத்திரமாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஒரு விசை எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை மன்னிப்பீராக. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து எங்களுக்கு துணையாக நில்லுங்க. ரிமெம்பர் வாட் யூ ஹவ் லாஸ்ட். எதை தொலைத்தோம் என்று யோசி. நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே, நாங்கள் யோசிச்சிட்டோம்ப்பா, நாங்கள் யோசிச்சிட்டோம், உமக்கு நேரே நாங்கள் கடந்து வருகிறோம். உங்களுடைய கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை போல நாளை தினத்தை ஆசீர்வதிங்க. நாளை தினம் ஆண்டவரே அப்பா நாங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக நாங்கள் ஆரம்பித்து வெற்றியோடு, ஜெயத்தோடு நாங்கள் முடிக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் உடைய தேவ தூதர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகோதரமாக எங்களுடைய இல்லத்திற்கு சென்று உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் மற்றும் சதா காலம் என் இயேசுவே நம்முடைய வருகை பிறந்தமர்ந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.